இது குழந்தைகளுக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச படமா இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்ல. பிக் ஸ்கிரீன்ல அவர் தோன்றும் போது இதை விட சரவெடியான காமெடியோட வருவாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். என்னதான் புலிய ட்ரெயின் பண்ணாலும் ஒரு பெரிய புலி கூண்டுக்குள்ளார தனி ஆளா நம்மளால போக முடியுமா? இந்த படத்துல நடிச்சிருக்க சிங்கம் புலி நிஜமாவே புலி மாதிரி நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ஆதர்ச நாயகனா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. பிக் ஸ்கிரீன்ல அவர் தோன்றும் போது இதை விட சரவெடியான காமெடியோட வருவாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். இந்த படம் முடியும் போது இந்த படத்தோட மேக்கிங் காட்சிகளை படம் முடிஞ்ச பிறகு போட்டு காட்டுறாங்க. FDFS டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்தை பத்தி தான். மிஸ்டர் ஜூ கீப்பர் அட்வென்ச்சர் டிராமா ஜானர்ல தான் இந்த படம் நகருது. 1 மணி நேரம் 56 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படமானத ஜே சுரேஷ் அப்படின்ற டைரக்டர் தான் இயக்கியிருக்காரு. ரொம்பவே கம்மி பட்ஜெட்ல உருவான இந்த திரைப்படத்துல நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான, நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான சின்னத்திரை நடிகர் புகழ் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவரு கூட ஷெரீன் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் பிடித்த சிங்கம் புலி அவர்களும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மறைந்த நடிகர் திரு மாரிமுத்து அவரும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அந்த புலிக்குட்டிய பூனைக்குட்டின்னு நினைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வளர்க்கிறாரு. இந்த மாதிரி பெரிய பெரிய காட்டு விலங்குகளோட சரிசமமா நம்ம நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சவாலான விஷயம் தான் சொல்லணும். சின்னத்திரை நடிகர் புகழ் நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த வகையில ஆனா படத்தோட கதையின்படி அவர் மனநலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மாதிரியான ஒரு ரோல் தான் பண்ணியிருக்காரு. அத ரொம்பவே சிறப்பாகவும் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இப்படி சின்ன திரையிலிருந்து வந்த நடிகர்கள் சந்தானமா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், மாகாபாவா இருக்கட்டும், எல்லாரும் அவர்களுக்கான இடத்தை தக்க வச்சுக்கிட்டாங்க. அந்த வழியில வந்திருக்க புகழ் அவர்கள் பல புகழ்களை பெற்று பெரிய திரையில பெரிய சாதனைகள் படைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இயற்கை சார்ந்த விஷயங்களை மையமா வச்சுதான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா மனிதர்கள் மற்றும் வன விலங்குகளுக்கான மோதலை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. மனிதர்கள் காடுகளை ஆக்கிரமிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதனால வன விலங்குகளுடைய இடம் எந்த அளவுக்கு சுருங்குது, இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்பவே ஒரு அழகான ஒரு ஸ்கிரீன் பிளேல காமிச்சிருக்காரு இயக்குனர் ஜே சுரேஷ். நம்ம படத்தோட கதாநாயகன் புகழ் கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றியவரா நடிச்சிருக்கிறதுனால அவரு சாலையோரம் போகும்போது ஒரு புலிக்குட்டிய பாக்குறாரு. அந்த புலிக்குட்டிய பூனைக்குட்டின்னு நினைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வளர்க்கிறாரு. அவருடைய மனைவிக்கு தெரியாம அவரும் அவருடைய மகனும் வளர்க்கிறாங்க. சிறிது காலம் அந்த புலிய விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. ஒரு குடிகாரர்கிட்ட அந்த புலிக்குட்டிய கொண்டு போய் புகழ் கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு 40 நாள் கழிச்சு வராரு. வந்து கதவை திறந்து பார்த்தா பூனைக்குட்டின்னு நினைச்சது புலிக்குட்டியா மாறி உட்கார்ந்துருக்கு. இதுக்கப்புறம் இந்த படம் எப்படி நகருது அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோட கதை. இத ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருக்காரு இயக்குனர் ஜே சுரேஷ். இந்த படத்துல வர காட்சிகள் ஒவ்வொன்றும் குழந்தைகள் ரசிக்கும்படியா இருக்கிறதுனால இது குழந்தைகளுக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச படமா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. புகழ் தன்னுடைய இயல்பான நடிப்பை விட்டுட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவரா நடிச்சது ரொம்பவே சிரமப்பட்டு நடிச்சிருப்பாரோ அப்படின்னு தான் தோணுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்கிற புலிங்கிறது சிஜியோ கிராபிக்ஸோ கிடையாது. ரியல் டைம்ல பேங்காக்ல உள்ள டைகர் பார்க்குக்கு போய் ஒட்டுமொத்த படத்தையும் அங்கேயே கிரீன் மேட்ல ஷூட் பண்ணிருக்காங்க. சோ படத்துல காண்பிச்ச புலி குட்டியிலிருந்து பெரிய புலி வரைக்கும் எல்லாமே ரியல் டைம்ல புகழ் நேர்ல நடிச்சதுனால இது ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம வகைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு.
காரணம், இந்த மாதிரி சிறிய பட்ஜெட் படங்களை நாம ஊக்குவிக்கணும். அவர்கள் செய்த தவற நம்ம சுட்டி காட்டலாம். ஆனா அது ஒரு பெரிய விஷயமா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படல. இந்த படத்துல நடிச்சிருக்க சிங்கம் புலி நிஜமாவே புலி மாதிரி நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ஆதர்ச நாயகனா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பெரிய பெரிய காட்டு விலங்குகளோட சரிசமமா நம்ம நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சவாலான விஷயம் தான் சொல்லணும். என்னதான் புலிய ட்ரெயின் பண்ணாலும் ஒரு பெரிய புலி கூண்டுக்குள்ளார தனி ஆளா நம்மளால போக முடியுமா சொல்லுங்க. அத ரொம்பவே சிறப்பா கையாண்டிருக்காரு புகழ். என்னதான் புலிய ட்ரெயின் பண்ணாலும் ஒரு பெரிய புலி கூண்டுக்குள்ளார தனி ஆளா நம்மளால போக முடியுமா சொல்லுங்க. அத ரொம்பவே சிறப்பா கையாண்டிருக்காரு புகழ். முகத்துல எந்தவித பய உணர்வுகளும் இல்லாம ரொம்பவே தனக்கான இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு புகழ். குழந்தைகளுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்ச படமா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. தாராளமா குழந்தைகளோட இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் முடியும் போது இந்த படத்தோட மேக்கிங் காட்சிகளை படம் முடிஞ்ச பிறகு போட்டு காட்டுறாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த படத்தை இயக்கியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. ஒட்டு மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த படத்தை தியேட்டர்ல போய் கண்டிப்பா குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இந்த படம் இருக்கு. சரி மக்களே, மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு திரைப்படத்தோட ரிவ்யூ நிகழ்ச்சியில பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.